வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ். இனி நம்ம சேனலில் கிளாஷ் ஆஃப் த காஸ்ட்லி நடக்கும் ஸ்டிபுலேஷன் மேட்ச் ட்ரூ மேக்கின்டையர் ஓப்பன் சேலஞ்சாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க டைட்டில் மேட்சுக்காக கூப்பிட்டுருக்காரு. மற்றும் பிராக் லெஸ்னர் மாட்டியிருக்கும் அந்த செக்ஷுவல் அரெஸ்ட்டை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்குமான 999வது மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்தினானுங்க. இந்த 999வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடந்தது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பார்க்க வேண்டாம். ட்ரூ மேக்கின்டையர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. இப்போ கிளாஸ் ஆஃப் த கேட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக டேமியன் பிரிட் செகண்ட்ஸாக மோதுறாருல. இந்த மேட்ச் வந்து ஸ்காட்லாண்டில் நடக்குது. இது அவருடைய ஹோம் கண்ட்ரியில் நடக்குது. ஸோ ட்ரூ மேக்கின்டையருடைய ஹோம் டவுன் அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு முறை பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WB சாம்பியன்ஷிப் ஆகும் போது தோற்று போனார். ஓ ட்ரூ மேக்கின்டையர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலாம் விட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சோகமான நிகழ்வு நடக்காது. இந்த தடவை கண்டிப்பாக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் வெல்லுவேன் அப்படிங்கிற குறிக்கோளில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு ட்ரூ மேக்கின்டையர். அப்படி நான் ஒருவேளை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன்னா சிஎம் பாங்குக்கு இன்ஜுரி கியூர் ஆனதுக்கப்புறமா என்னுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சிஎம் பாங்குக்கு அகேன்ஸ்டாக மோதி அவங்ககிட்ட இருந்து மீண்டும் ரீடைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஓப்பன் ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஸ்மாக்டவுனில் சொல்லியிருக்கிறாரு. ட்ரூ மேக்கின்டையருக்கு தைரியம் அதிகம் தான். ஆனால் சிஎம் பாங்கு தான் அடிக்கடி இவர் எப்போல்லாம் மேட்ச் விளாடுறாரோ எப்போல்லாம் வின் பண்ண போகிறாரோ அப்பப்போ தடுத்து நிறுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கௌசிக் மாதிரி வந்து நிற்கிறாரு. சரி, இந்த மாதிரி பார்ப்போம். கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்லியாச்சு சிஎஸ்ஏ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் க்ளீனாக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்றாரான்னு. ஏஇடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரிக்கு ஏற்பட்டுச்சு. என்னடா இது என்ன மறிக்கவே மாட்டிக்கிறீங்க, நான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மண்டா போலண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிட்டாரு. அதாவது ஏஇடபிள்யூ விட்டு போயிட்டாரு. இன்றைக்கி நடந்த MLW இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் கம்பெனி தான், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபார்மா WW ரெஸ்லர் வராரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அவளோட எதிர்பார்த்தோம். வந்தது யார் பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி தான். வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனான மார்க் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ROHயில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சென்ட் பண்ணி ROHக்கு பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிருக்கிறாரு. AEWவில் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு மற்றும் AEWவில் அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால AEW துரத்தெறிந்து இப்போது ROHக்கு போயிருக்காரு. நம்ம வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மார்க் என்ட்ரி WWEக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, இதுவும் நல்லது தான். WWEடைய பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில NXT சூப்பர் ஸ்டார்ஸை மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வந்ததில் அவங்களுக்கு விருப்பம் இல்லையா. ஏன்னா ஒரு சில NXT சூப்பர் ஸ்டார்ஸை மெயின் ராஸ்டர் கூட்டு வந்து ஒன்லி மெயின் ராஸ்டர்ஸ் அவங்க NXTயில் இருந்தாலும் வாரம் மேட்ச் விளாடுவாங்க. ஆனால் மெயின் ராஸ்டர் கூட்டு வந்து ஷோ கூட காட்ட மாட்டேங்காங்க அப்படிங்கிற புகார் வந்துருக்குது. குறிப்பாக பேரன் கார்பன் அவர் மெயின் ராஸ்டர்லேருந்து NXT போயிட்டு இப்போ மீண்டும் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்க ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் கரண்ட்லி ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்கிறாரு. அவருடைய டெபியூட் மேட்ச், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஸ்மாக்டவுனுக்கு வந்த அந்த டெபியூட் மேட்சாக பார்த்தீங்கன்னா யார் கூட விளையாடினாரு உங்களுக்கு தெரியும், கேரமைஸ் கூட. அதில் தோற்று போனார். அதுக்கப்புறமா பேரன் கார்பனை WWE பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை. பேரன் கார்பனுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லை, ஒடிசியா ஜோலேருந்து ஒரு சில NXT சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் மெயின் ராஸ்டருக்கு ட்ராப் செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்கள WWE பார்த்தீங்கன்னா கண்டுக்கலை. குறிப்பாக சொல்லணுன்னா WWE வந்து மெயின் ஷோவில் வந்து ட்ராப் செய்யப்படுறாங்கல்ல, கேரமில் ஐஸாக இருக்கட்டும், அதே மாதிரி லைரா வெக்கேரியா, அவங்கள மட்டும்தான் WWE பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்து மெயினான இடத்துல நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ராஸ்டராக காட்டுறாங்க. இந்த ஆஃபரில் தான் நிறைய NXT சூப்பர் ஸ்டாரை WWE பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு ட்ராப் செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஷோ டைம் கூட கொடுக்காம ரொம்பவே கவலைக்கிடத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா அதுவும் உண்மையாக தாங்க தெரியுது. ஏன்னா மெயின் ராஸ்டரில் NXT சூப்பர் ஸ்டார்ஸை ட்ராப் செய்யப்பட்டதில் அந்த மெயின் ஷோவில் ட்ராப் செய்வாங்கள்ல அவங்கள மட்டும்தான் ஒழுங்காக காட்டுறாங்க. மற்றபடி யாருமே பார்த்தீங்கன்னா WWE இருந்த மாதிரியே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறாங்க, நாங்கள் ட்ராப் செய்யப்பட்டோம் மெயின் ராஸ்டருக்குன்னு. ஆனால் மெயின் ராஸ்டர் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விளையாடாமல் இருக்காரு. அதில் இந்த ஒடிசியோ ஜோயின்னு ஒருத்தர் உண்டுல, மார்க் என்ட்ரிக்கு தத்துப்புள்ளமாக இருப்பார். அந்த தத்துப்புள்ள எங்கே போனார்னே தெரியல. அதுக்கப்புறமா நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைல் அட்டாக் பண்ணி நான் தாண்டா உன்னுடைய அடுத்த ஆப்பனண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பாலிட்டிக்காக சொல்லிட்டாரு. WWE பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் சாம்பியனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடத்துவாங்க.
எவ்ரி பேப்பரியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்டிங் பண்ணி சாம்பியன் டிஃபெண்டர் அப்படிங்கிறத கோடி ரோட்ஸ் நிரூபிச்சிட்டு இருக்காருல்ல. அந்த வகையில் இப்போ கிளாஸ் ஆஃப் த கிளான்ஸில் இப்போ பழையபடி கேமுக்கு பேருக்கே போதே கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற மேட்சை ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்சை பார்த்துட்டோம். அது நல்ல மேட்ச் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த தடவை மீண்டும் ஒருக்கா நடக்கும்போது அது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக இருந்தால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும்ல. அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் கிடச்சிருக்குது. உங்களுக்கு ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் நார்மல் மேட்சாக நடக்கணுமா இல்லை ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்னு ஒரு பேப்பர் உண்டுப்பா, கொண்டு வாங்க. அதில் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்லாம் நடக்கும், வேறு லெவலில் இருக்கும், மஜாவாக இருக்கும். ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூக்கு வர்றதுக்கு பெரிய தடைகள் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் விளங்குன மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ராக் லெஸ்னர் இன்னும் ரெஸ்லிங் கரியருக்கு வராமல் இருக்காருன்னா அவர் மேலே இருக்கிற கேஸ் தானா 1 இயர் கடந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ப்ராக் லெஸ்னர் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஜாமீன் மூலியமாக தான் வெளியே வந்திருக்காராம். டபிள்யூபிள்யூவில் இருக்கிற முன்னாடி கமெண்டராக ஒர்க் பண்ண ஒரு ஃபீமேல் ரெஸ்லரே, அதாவது தொழில் முறையில் ஒர்க் பண்ண ஒரு ஃபீமேல் ரெஸ்லரையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணதுனால ப்ராக் லெஸ்னர் மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வழக்கு இதெல்லாம் பழஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் மேலே ஒருத்தர் இல்லை 2-3 ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்லிங் பண்ண முடியாது. ப்ராக் லெஸ்னர் நினச்சா ஸ்மாக்டவுனுக்கோ இல்லை அடுத்த பேப்பரிக்கோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ வேணாலும் வந்துடலாம். ஆனால் வராமல் தடுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அது வந்து ப்ராக் லெஸ்னர் மேலே இருக்கிற கேஸ் தான். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரெஸ்லிங் கரியருக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ராக் லெஸ்னரோட ரியல் லைஃப்பில் எப்படி வேணாலும் இருக்குது. பட் ஆனால் ரெஸ்லிங் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லிங் கரியர் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஓகே தான் இருக்குது. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவில் போன வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தினார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் போனது, கோடி ரோட்ஸ்க்கும் அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கும் ஃபியூடில் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அந்த டைம்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்தார்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இல்லாத அந்த ஃபீலிங்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடமா இருக்கும். பட் ஆனால் அதை டபிள்யூபிள்யூ பண்ணுவாங்களா? டபிள்யூபிள்யூ பண்ணால் நினச்சாலும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுதான். நம்ம ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூக்கு வர்றது தான். கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் இந்த இஷ்யூலாம் கடந்ததுக்கப்புறம் தான் டபிள்யூபிள்யூக்கு வருவார். இது கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கும். ஏன்னா ப்ராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் தான் 2 வருஷம் தான் சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து ரெஸ்லிங்கே பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராக் லெஸ்னரே பொதுவாக வருஷத்துக்கு 1-2 மேட்ச் தான் விளையாடுவார். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இப்படி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, ஒருவேளை ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் அச்சத்தை உண்டாக்குது. ஏன்னா ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாளாக ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் மாதிரி தான், ஃபேமிலிலாம் வளர்ந்துருச்சு, பெரிய பிள்ளைங்களாட்டாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாரு. அதனால் மேபி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவெல்லாம் சரியாகட்டா அப்படியே ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவார். அது நம்ம எல்லாருக்குமே வருத்தமான செய்தியாக தான் இருக்கும். சரி பார்ப்போம் ப்ராக் லெஸ்னரை பற்றி ஏதாவது ஒரு குட் நியூஸ் நல்ல அப்டேட் கிடைக்குதான்னு.